அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஓமான் நாட்டிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் அரபு மொழியில் ஓதப்படுகிற ஹுத்பா பிரசங்கத்தை தமிழ் மொழியிலே நாம் வழங்கி வருகிறோம். அந்த வகையிலே ஹிஜ்ரி 1446 துல்காதா மாதம் பிறை 25 23ஆம் திகதி 5ஆம் மாதம் 2025ஆம் திகதி. இன்றைய தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, அலம் நஜ்அல் லஹு ஐனைன். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய தலைப்பு என்னென்றா ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. கண்களின் நிஅமத்துகளை பற்றி ஒரு உரை வழங்கியிருக்கிறார்கள். அதாவது, நாம் அவனுக்கு 2 கண்களை வழங்கவில்லையா என்று சூரா அல் பலதில் 8வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹி அல் முத்தஃபர்ரிதி பில் ஹல்கி வத் தத்பீர். படைப்பிலும் ஆட்சி செய்வதிலும் தனித்துவமான அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல் வாஹிதி ஃபில் இஸ்திஃபா வத் தக்தீர். தேர்வு செய்வதிலும் விதியாக்குவதிலும் அவன் ஒரே ஒருவன்தான் கடவுளாக இருக்கிறான். அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். மாலிக்கில் முல்க் அல்லதி லைஸ கமிஸ்லிஹி ஷை. அவன்தான் ஆட்சிகளுக்கெல்லாம் அதிகாரங்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கின்றான். அவனுக்கு நிகராக அல்லது அவனை போன்ற ஒன்று இருக்க முடியாது. அவனுக்கு உதாரணம் இல்லை. வஹுவ ஸமீஉல் பஸீர். அவன் செவிமடுப்பவனாக நன்கு பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். சுப்ஹானஹு, அவன் தூய்மையானவன். அல்லாஹ் தன் திருமறையிலே இப்படி சொல்கிறான், வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும். அல்லாஹ் அவன்தான் உங்களது தாய்மார்களின் கற்பப்பையிலிருந்து உங்களை வெளியாக்கினான். லா தஅலமூன ஷைஅ. நீங்கள் எதையும் தெரியாதவர்களாக இருந்தீர்கள். வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்ஸார். அவன்தான் உங்களுக்கு கேள்வி புலனையும் பார்வையையும் உண்டாக்கினான். வல் அஃஇதா, உள்ளத்தையும் அவன் உண்டாக்கினான். லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக. சூரா அன்-நஹ்ல் 78வது வசனத்திலே அல்லாஹ் இதை சொல்கிறான். இந்த அல்லாஹுவை மீண்டும் ஒரு முறை புகழ்ந்தவனாக, தும்ம ஸலாத்து வஸ்ஸலாம், சாந்தியும் சமாதானமும், அலா அஃதலின் நாஸி ஹுலுகன் வ ஹல்கா, படைப்பிலும் குணத்திலும் மிகச்சிறந்தவரான அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அர் ரஹ்மத்தில் முஹ்தாத் வன் நிஅமத்தில் முஸ்தாத். அவர்கள் கருணையும் நிஅமத்தும் சொரியப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மீது, அவர்களுடைய கிளையார்கள், தோழர்கள், அவர்களை பின்பற்றுவர்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். ஃபத்தகுல்லாஹ இபாதல்லாஹ். அடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஃபத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி, அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறைப்படி நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வ இன்ன மின் தமாமி தக்வா. ஒரு மனிதன் இறையச்சம் உள்ளவனாக இருக்கிறான். பூரணமான இறையச்சம் உள்ளவன் என்பதற்கான அடையாளம் என்னவென்றால், அன் யஅலமல் முஸ்லிம் அன்னல்லாஹ ஜல்ல ஜலாலுஹு அஸ்பக அலா இபாதிஹி நிஅமஹு ஸாஹிரத்தன் வ பாத்தினா. ஒரு முஸ்லிம் தெரிந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய அடியார்கள் மீது அல்லாஹு தஆலா ஏராளமான அருட்கொடைகளை, அவை வெளியில் தெரியக்கூடியவையாக இருந்தாலும் அல்லது மறைமுகமாக மனிதன் தெரிந்து கொள்ள முடியாதவைகளாக இருந்தாலும், ஏராளமான அருட்கொடைகளை மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் என்பதை ஒரு முஸ்லிம் தெரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது, அவன் முழுமையான இறையச்சம் உள்ளவனாக இருக்கிறான் என்பதற்கான ஒரு ஆதாரமாகும். வமின் தில்குமுன் நிஅம். அந்த நிஅமத்துகளில் உள்ளதுதான் நிஅமத்துல் ஐனி வல் பஸர். கண்கள்
பார்வையுடைய நிஅமத்தாகும். அல்லதி இம்திதாதுன் லிநிஅமத்தில் அக்லி வல் ஃபிக்ர். அந்த பார்வை கண்களுடைய நிஅமத்து தான் சிந்தனை அறிவினுடைய அந்த நிஅமத்தை அது விரிவாக்குகிறது. கண்களின் பார்வை, கண்களின் அந்த நிஅமத்து சிந்தனையின் நிஅமத்துகளை விரிவாக்குகிறது. கண்களின் மூலம் மனிதன் பார்க்கிறான், சிந்திக்கிறான். வஹாதிஹி நிஅம் முஜ்தமிஅத்தன் காயத்துஹா ஸலாஹுல் கல்ப் வ ஸலாமத்துல் பஸர். இந்த நிஅமத் இருக்கிறதே, இந்த நிஅமத் எல்லா வகையான நிஅமத்துகளையும் ஒன்றிணைத்திருக்கிறது. ஸலாஹுல் கல்ப் மனிதனுடைய உள்ளத்தின் சீர்திருத்தம், பார்வையினுடைய சீர்திருத்தம், இவை அனைத்தும் ஒன்றிணைத்ததாக அந்த நிஅமத் இருக்கிறது. யஅலமு, அடியார்களே தெரிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ கத் மன்ன அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நிஅமத்துகளை செய்திருக்கிறான். பிநிஅமத்தில் ஐன், கண்களின் நிஅமத் என்பது அல்லாஹ் செய்திருக்கிற மாபெரும் நிஅமத்தாகும். தஅலீமன் லிகத்ரிஹிமா, அல்லாஹு தஆலா وجعل النظر سببا من اسباب الهدايه, பார்வை என்பதை அல்லாஹ் நேர்வழிக்கான ஒரு காரணியாக வைத்திருக்கிறான், சபபாக வைத்திருக்கிறான். அல்லாஹ் இவைகளை கொண்டு மனிதனை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். அல்லாஹ் கேட்கிறான் சூரா அல் பலதுல 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரையும், அலம் நஜ்அல் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபத்தைன் வ ஹதைனாஹு நஜ்தைன். மனிதனுக்கு நாம் 2 கண்களையும், வ லிசானன் வ ஷஃபத்தைன், நாவையும் 2 உதடுகளையும் வழங்கவில்லையா? வ ஹதைனாஹு நஜ்தைன், அவனுக்கு நாம் பாதைகளை காட்டவில்லையா? அல்லாஹ் சொல்றான். சரியான பிழையான 2 வழிகளையும் மனிதனுக்கு நாம் காட்டவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். அதே போல இன்னொரு இடத்துல சொல்றான், இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபா, நிச்சயமாக நாம் மனிதனை நுத்ஃபா இந்திரிய துளியிலிருந்து, நுத்ஃபத்தின் அம்ஷாஜின் கலப்பான இந்திரிய துளியத்திலிருந்து நாம் படைத்திருக்கிறோம். நப்தலீஹி, அவனை நாங்கள் சோதிக்கிறோம். ஃபஜஅல்நாஹு ஸமீஅன் பஸீரா, அவனுக்கு நாம் கேள்வி புலனையும் பார்வையையும் ஆக்கியிருக்கின்றோம் என்று சூரா இன்சான் 2வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வசனங்கள் எல்லாம் மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிற கண்களை பற்றி பேசுகிறான், நிஅமத்துகளை பற்றி பேசுகிறான், மனிதனது பார்வையை பற்றி பேசுகிறான், மனிதனது கேள்வி புலனை பற்றி பேசுகிறான், மனிதனது நாவை உதடுகளை பற்றி பேசுகிறான். இதெல்லாம் மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிற மாபெரும் நிஅமத்துகளாகும். வல் ஐன இபாதல்லாஹ், அடியார்களே கண்களின் அந்த நிஅமத் இருக்கிறதே, மின் அஹ்தமி அஸ்ராரி ஹல்கில்லாஹி தஆலா, அல்லாஹ் படைத்திருக்கிற படைப்புகளில் மகத்தான ரகசியங்களை உள்ளடக்கிய ஒரு படைப்பாகும் கண்கள். இது அஹ்தமி அஸ்ராரி ஹல்கில்லாஹ், படைப்புகளிலேயே மிகவும் ரகசியமான பல ரகசியங்களை உள்ளடக்கி இருக்கிற மகத்தான ஒரு படைப்பாகும். ஃபஹி அலா சிகரிஹா, அது சின்ன ஒரு படைப்பாக இருந்தாலும் தத்தஸிஉ லிருயத்தில் கௌனில் முத்தனாஹியல் கிபர், அந்த சிறிய கண் முடிவற்ற மிகப்பெரிய அண்ட சராசரங்கள், மின் அஃப்லாக்கின் வ மஜர்ராத்தின், கோள்கள் மற்றும் விண்கலங்களை எல்லாம் அவைகள், விண்மீன்கள் நட்சத்திரங்களை எல்லாம் அவைகள் பார்க்கின்ற அளவுக்கு அந்த பார்வைகள் விசாலமானதாக இருக்கின்றது. வ அப்சாரில் கௌனில் முத்தனாஹிய ஸிகர், கண்களுக்கு புலப்படாத மின் ஜுஸ்இயாத்தின் வ தர்ராத்தின், முடிவற்ற மூலக்கூறுகள் அணுக்களையும் அந்த கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, படைப்பில் அது சிறியதாக இருந்தாலும் மாபெரும் அபாண்டங்கள், மாபெரும் அண்ட சராசரங்களை, கண்ணுக்கு தெரியாத அணுக்களை, கண்ணுக்கு தெரியாதவைகளை, நுண்ணறிவுகளை அந்த கண்கள் கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு மனித கண்கள் விசாலமடைந்திருக்கிறது. ومن بين ذلك من جماد ونبات وحيوانات, அதாவது உயிரற்றவைகள், தாவரங்கள்,
மிருகங்கள் இவைகளையெல்லாம் உற்று நோக்கக்கூடியதாக அல்லாஹ் கண்களை மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, ஃபஜமீஉல் ஆயாத் அல்லதி யஸ்தஅமிலுஹல் இன்சான், இந்த மனிதன் பயன்படுத்தி கொண்டிருக்கிற பல்வேறுபட்ட அத்தாட்சிகளை நாம் எடுத்துக்கொண்டால், கல் மனாதீரி வல் மஜாஹீர், மனிதன் கண்களால் பார்க்கின்ற தொலைநோக்கிகள், அதாவது நுண்ணோக்கிகள், இதெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். மாஹிய இல்லா இம்திதாதுன் லிஐனில் இன்சான், இவைகளெல்லாம் பார்வைகளை மனிதனுக்கு வழங்குவதில்லை. ஒருவன் டெலஸ்கோப்பில் தூரத்தை பார்க்கிறான், அல்லது சின்ன இரத்தங்களை செக் பண்ணுறதுக்காக வைத்திருக்கிற சின்ன நுணுக்கு காட்டிகளை பார்க்கிறான். இவைகள் பார்வை இல்லாதவனால இதை செய்ய முடியாது. இருக்கின்ற பார்வைகளை அது விரிவுபடுத்தி கொடுக்கிறது. அல்லாஹ் வழங்கிய அந்த பார்வைகள் இந்த கருவிகள் ஊடாக விரிவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆற்றலையும் அல்லாஹ் தான் வழங்கியிருக்கிறான். ஹாஸத்துல் பஸர் இன்தல் இன்சான், அதாவது வலவுலா ஹாஸத்துல் பஸர் இன்தல் இன்சான், பார்வை என்கிற அந்த உணர்வு மட்டும் மனிதனுக்கு இல்லை என்றால், அல்லதி ஹிய ஹிபத்தும் மினல்லாஹில் கரீம், இது அல்லாஹ்விடத்திலிருந்து மனிதனுக்கு கிடைத்திருக்கிற மாபெரும் அருட்கொடை, அந்த நிஅமத்து மட்டும், பார்வை உணர்வு மட்டும் இல்லை என்றால், லமா கான ஹாதிஹில் ஆலாத்தி வல் அஜ்ஹிஸதி உஜூதுன் வலா மஅனா, இவைகளெல்லாம் இருந்தும் எந்த அர்த்தமும் இருக்காது, இதனால எந்த பயனும் இருக்காது. இதையெல்லாம் கொண்டு மனிதன் அல்லாஹ் வழங்கிய பார்வைகளை விசாலப்படுத்துகிறான். வலா கான லஹா தௌருன் ஃபில் ஹயாத், உலகத்தில் இதையெல்லாம் கண்டுபிடிச்சி எந்த பிரயோசனமும் இருந்துச்சு. அப்போ அடிப்படை என்பது தொலைநோக்கி அல்ல, அடிப்படை என்பது மனிதன் கண்டுபிடித்த இந்த நுண்ணோக்கி அல்ல. பார்வை உணர்வு அற்றுப்போனால் இவைகளெல்லாம் அர்த்தமற்றதாகிவிடும். இவைகளுக்கெல்லாம் எந்த ஒரு அர்த்தமும் இந்த உலகத்தில் இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். தவாத்தரல் அம்ரு ஃபில் குர்ஆனில் கரீம் வஃபி சுன்னத்தின் நபியில் ஹக்கீம், குர்ஆனிலும் நபியுடைய சுன்னாவிலும் ஏராளமான செய்திகள் அடுக்கடுக்காக வந்து கொண்டிருக்கிறது. பிஅமாலில் ஐனி ஃபில் வதீஃபத்தி அல்லதி குலிகத் லஹா, மனிதனை அல்லாஹ் அவனுடைய கண்களை எதற்காக படைத்தானோ அந்த படைத்த அந்த கண்களுக்கான நோக்கங்களை அவன் நிறைவேற்ற வேண்டும். கண்களுக்குரிய கடமைகளை, அது படைக்கப்பட்ட நோக்கத்தை அவன் செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான் சூரா அல் காஷியா 17 முதல் 21 வரையும் உள்ள வசனத்திலே சொல்கிறான், அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், இவர்கள் பார்க்க வேண்டாமா ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்று. வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபிஅத், இந்த வானத்தை இவர்கள் பார்க்க வேண்டாமா அது எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று. வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத், மலைகளை இவர்கள் பார்க்க வேண்டாமா அது எப்படி நட்டப்பட்டிருக்கிறது என்று. வ இலல் அர்தி கைஃப சுதிஹத், பூமியை இவர்கள் பார்க்க வேண்டாமா அது எப்படி விரிக்கப்பட்டிருக்கிறது என்று. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கண்களை கொண்டு அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்க்க சொல்கிறான். ஒட்டகத்தை பாருங்கப்பா, வானத்தை பாருங்க அது எப்படி உயர்த்தப்பட்டிக்குது, மலைகளை பாருங்க அது எப்படி பூமியில் நட்டப்பட்டிக்குது, பூமியை பாருங்க அது எப்படி விரிக்கப்பட்டிக்குது. அல்லாஹ் சொல்றான், ஃபதக்கர், நபியே நீங்கள் அவர்களுக்கு நினைவுபடுத்துங்கள். இன்னமா அன்த முதக்கிர், உங்களோட வேலை நீங்கள் நினைவுபடுத்துறது தான் அல்லாஹ் சொல்றான். கண்ணியமானவர்களே, கண்ணுடைய வேலையை அல்லாஹ் சொல்றான். கண்ணை பற்றி அல்லாஹு தஆலா சொல்றான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐனானி, இரண்டு, மனிதனுடைய இரண்டு கண்கள், இந்த ரெண்டு கண்கள்ல சொன்னாங்க லா தமஸ்ஸஹுமன் நார், இரண்டு கண்கள் இருக்கிறது, அந்த ரெண்டு கண்களை நரகம் தீண்டாது என்று சொன்னார். ஐனுன் பகத் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்தால் தனிமையிலே இருந்து கொண்டு அழுத கண், நரகம் அந்த கண்களை தீண்டாது. நீங்கள் அல்லாஹ்வை நினைக்கிறீர்கள், அவனது அத்தாட்சிகளை நினைக்கிறீர்கள், அவனுடைய தண்டனையை நினைக்கிறீர்கள், மறுமை வாழ்க்கையை நினைக்கிறீர்கள், கபரை பற்றி நினைக்கிறீங்க, உங்கள் கண்கள் அழுகிறது என்றால் அந்த கண்களை நரகம் தீண்டாது. அதே மாதிரி ஐனுன் பாத்தத் தஹ்ருசு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியிலே இரவிலே கண் விழித்த, இரவிலே காவல் செய்த, அல்லாஹ்வுக்காக கண் விழித்த அந்த கண்களையும் அல்லாஹ் நரகம் தீண்டாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது அல்லாஹ் சொன்னதா. கண்ணியமானவர்களே, மனிதன்
கண்களின் மூலம் அடைகிற அந்த மாபெரும் வெற்றியை இந்த நபிமொழி நமக்கு சொல்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சப்அத்துன் 7 கூட்டத்தார்கள், யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு, எந்த நிழலும் இருக்காது அல்லாஹ்வுடைய நிழலை தவிர. அப்படிப்பட்ட அந்த மகத்தான நாளில் அந்த 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் நிழல் கொடுக்கிறான் என்று அந்த 7 கூட்டத்தாரில் ஒரு சாராரை சொன்னார்கள். வரஜுலுன் ذكرல்லாஹ خاليا ففاضت عيناه, ஒரு மனிதர் அல்லாஹ்வை தனிமையில் இருந்து கொண்டு நினைக்கிறார், அவரது கண்கள் கண்ணீரை வடிக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். கண்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு நியாமத்தை பாருங்கள். கண்களின் மூலம் மனிதன் அடைகிற மாபெரும் வெற்றியை பாருங்கள். ஃபல் இன்சானு லவ் அபதல்லாஹ், ஒரு மனிதன் அல்லாஹ்வை வணங்குகிறான், அவன் தன்னுடைய வாழ்நாள் முழுதும் அல்லாஹ்வை வணங்கினால் அவன் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளுக்கு அவன் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கணும். வாழ்நாள் முழுக்க அல்லாஹ்வை வணங்கினாலும் கண்கள் மற்றும் பார்வையின் நிஅமத்துக்கான நன்றியை அவனால் நிறைவேற்ற முடியாது. கண்ணியமானவர்களே, லவ் அபதல்லாஹ் அல் உம்ர குல்லஹு, வாழ்நாள் முழுக்க அவன் அல்லாஹ்வை வழிபட்டாலும் லன் யுஅதிய ஷுக்ர நிஅமத்தில் ஐனைனி வல் பஸர், அவனால் 2 கண்கள் பார்வைக்குரிய அந்த நிஅமத்துக்கு அவனால் லன் யுவஃபிய ஷுக்ர அல்லாஹ், அவன் என்ன செய்யலாது, நன்றியை அவன் முழுமைப்படுத்த முடியாது. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவேதான் அல்லாஹ் சொன்னான், வலாக்கின் அல்லாஹ் து ஃபத்லின் அலல் ஆலமீன், அல்லாஹு தஆலா இந்த அகிலத்தார் மீது கருணை உள்ளவனாக இருக்கிறான். சூரா அல் பக்ராவிலே 251வது வசனத்தில் நீங்க பார்க்கணும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ செய்யும், அல்லாஹும்ம யா அசீஸ் யா வஹாப் ஹப் லனா குலூபன் நஅகிலு பிஹா, யா அல்லாஹ் கொடையாளனே, நாங்கள் சிந்திக்கக்கூடிய விதமாக எங்களுக்கு உள்ளத்தை தந்தருள்வாயாக, வ அயுனன் துப்சிரு பிஹா, பார்க்கக்கூடிய கண்களை எங்களுக்கு தந்தருள்வாயாக, வ ஆதானன் நஸ்மஉ பிஹா, கேட்கக்கூடிய செவிப்புலன்களை எங்களுக்கு தந்து விடுவாயாக, வ அகிர்ர அயுனனா யௌம லிகாஇக், உன்னை சந்திக்கிற அந்த நாளில் எங்கள் கண்களை குளிர்ச்சியாக்கி விடுவாயாக. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் இப்படி சொல்கிறான், வல்லதீன யகூலூன், இன்னும் அல்லாஹ்வுடைய அடியார்கள், ரஹ்மானுடைய அடியார்கள் சொல்வார்கள், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா, எங்களது இறைவனே, எங்களது மனைவி மக்களிலும் எங்கள் சந்ததிகளிலும் குர்ரத அயுனின், கண்குளிர்ச்சியை எங்களுக்கு தந்து விடுவாயாக, வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறையச்சம் உள்ளவர்களுக்கு வழிகாட்டியாக எங்களை நீ ஆக்கி விடுவாயாக என்று ரஹ்மானுடைய அடியார்கள் சொல்வார்கள். குர்ரத அயுன், கண்களின் குளிர்ச்சி, கண்களின் குளிர்ச்சி எம் சந்ததிகளிலும் எம் மனைவி மக்களிலும் எம் பிள்ளைகளிலும் மாபெரும் அருட்கொடை. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த கண்குளிர்ச்சியை தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், وَإِذَا سَمِعُوا مَا أُنْزِلَ إِلَى الرَّسُولِ, அல்லாஹ் இந்த நசாராக்களை பற்றி சொல்ற நேரத்தில் சொல்றான், தூதருக்கு இறக்கப்பட்ட செய்திகளை அவர்கள், இந்த குர்ஆனை அவர்கள் செவிமெடுத்தால், தரா அயுனஹும் தஃபீது மினத் தம், அவர்கள் கண்களிலிருந்து, அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஏனென்றால் மிம்மா அரஃபு மினல் ஹக், உண்மையை அவர்கள் தெரிந்து கொண்டதன் காரணமாக. யகூலூன ரப்பனா ஆமன்னா, எங்களது ரப்பே நாங்கள் ஈமான் கொள்கிறோம், ஃபக்சுப்னா மஅஷ் ஷாஹிதீன், எங்களை நீ யா அல்லாஹ் நாங்கள் ஈமான் கொண்ட காரணத்தால் நல்லோர்களுடன் எங்களை நீ எழுப்பி விடுவாயாக, சான்று பகர்பவர்களுடன் எங்களை நீ எழுப்பி விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே அவர்கள் துஆ செய்வார்கள் என்று அல்லாஹு தஆலா சூரா மாஇதாவின் 83வது வசனத்திலே அல்லாஹ் சொல்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்ன மின் வாஜிபில் முஸ்லிம், ஒரு முஸ்லிமுடைய கடமை என்னவென்றால், அய்யுஸஹிர நிஅமத்தல் ஐனைன், கண்களுடைய நிஅமத்துகளை அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். லிமா அமரல்லாஹு தஆலா பிஹி மினல் மஅரூஃப், நல்ல விடயங்களை பார்ப்பதற்காக தன்னுடைய அந்த நிஅமத்தை அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு பயந்து நல்லவைகளை அவன் செய்ய வேண்டும், நல்லவைகளுக்காக தனது கண்களை பயன்படுத்த வேண்டும். வயுஜன்னிபுஹா மா நஹல்லாஹு அன்ஹு மினல் முன்கர்,
பாவமான விஷயங்களை அவன் பார்ப்பதை விட்டும் தன் கண்களை அவன் தடுத்து கொள்ள வேண்டும். வயகுத்தல் பஸர் அனில் மஹாரிம், தடுக்கப்பட்ட விஷயங்களை விட்டும் தன் கண்களை அவன் கட்டுப்படுத்த வேண்டும். அல்லாஹ் சூரா நூர்ல 30-31 ஆகிய வசனங்களில் சொல்கிறான், குல்லில் முஃமினீன், மூமினான ஆண்களுக்கு நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், யகுத்து மின் அப்சாரிஹிம், தங்களது பார்வைகளை அவர்கள் தாழ்த்தி கொள்ளட்டும். வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், தங்களது மர்மஸ்தானங்களை அவர்கள் பேண வேண்டும். ذَلِكَ أَزْكَى لَهُمْ, அதுதான் அவர்களுக்கு மிக பரிசுத்தமானதாக இருக்கும். அல்லாஹ் சொல்றான், ஆண்களுக்கு சொல்லுங்க அவங்க தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தட்டும், மானக்கேடான விஷயங்களை செய்வதை விட்டும் தங்கள் வெட்கத்தலங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் பார்வைகளை ஒரு மூமின் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறான். அதே மாதிரி வகுல்லில் முஃமினாத், மூமினான பெண்களுக்கும் சொல்லிவிடுங்கள், யகுதுல்ன மின் அப்சாரிஹின், தங்கள் பார்வைகளை அவர்கள் தாழ்த்த வேண்டும். வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன, தங்களது மர்மஸ்தானங்களை அவர்கள் பேண வேண்டும் என்று அவர்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். வகது நப்பஹனா சுப்ஹான, அல்லாஹ் எங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான், எங்களை விழிப்பூட்டுகிறான். அன்னஹு மன் உஹிபத் லஹுல் ஜவாரிஹ் ஃபஅத்தலஹா, யாருக்கு உடல் அவயங்கள் உறுப்புகள் வழங்கப்பட்டு அதை உரிய விதத்தில் அவன் பயன்படுத்த தவறிவிடுகிறானோ, ஃபலா ரைப் அன்னஹு சயுஹாஸபு அலைஹா, அவைகளெல்லாம் மறுமையில் விசாரிக்கப்படும். கால தஆலா, அல்லாஹ் இப்படி சொல்கிறான், வலகத் ذرأنا لجهنم كثيرا من الجن والإنس, நாம் மனிதர்களிலும் ஜின்களிலும் அநேகமானவர்களை நரகத்துக்காகவே படைத்திருக்கிறோம். ஏன் தெரியுமா? லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்களை கொடுத்தோம், அவைகளை கொண்டு அவர்கள் சிந்திக்கவில்லை. வலஹும் அயுனுன், கண்களை அவர்களுக்கு கொடுத்தோம், லா யுப்சிரூன பிஹா, அவர்கள் பார்க்கவில்லை. வலஹும் ஆதானுன், செவிகளை அவர்களுக்கு நாங்கள் வழங்கினோம், லா யஸ்மஊன பிஹா, கேட்கவில்லை. உலாயிக கல் அன்ஆம், அவர்கள் கால்நடைகள், ஆடு மாடுகள், மிருகங்களைப் போல இருக்கிறார்கள். பல்ஹும் அதல், அதைவிட வழிகட்டவர்கள். உலாயிக ஹுமுல் காஃபிலூன், இவர்கள்தான் என்னது அல்லாஹு தஆலா சொல்றான், கவனமற்றவர்களாக இருக்கிறார்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, வமின் ஹிக்மத்தில்லாஹி தஆலா அன் கரன பைனல் அமா வல் பஸீர், ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்த அந்த நிஅமத்துகளுடைய அந்த ஹிக்மத் என்னன்னு சொன்னால், குருட்டுத்தனத்தையும் பார்வையையும் அல்லாஹு தஆலா ஒப்பிடுகிறான். ரெண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை சொல்றான். ஃபஇன்னஹா லா தஅமல் அப்சார், பூமியிலே நீங்கள் சுற்றி திரிந்து பாருங்கள், இந்த பூமியின் அத்தாட்சிகளை நீங்கள் பாருங்கள், அங்கே எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜினுடைய 46வது வசனத்திலே அல்லாஹு தஆலா இந்த செய்தியை சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? அஃபலம் யஸீரு ஃபில் அர்த், அவர்கள் இந்த பூமியிலே திரிய வேண்டாமா, பார்க்க வேண்டாமா, பயணம் செய்ய வேண்டாமா? ஃபதகூன லஹும் கல்புன் யஅகிலூன பிஹா, அவர்களுக்கு சிந்திக்கக்கூடிய உள்ளங்கள் இருந்தால் அவர்கள் சிந்திப்பார்கள். அவ் ஆதானுன் யஸ்மஊன பிஹா, செவிகள் அவர்களுக்கு அல்லாஹ் கேட்கக்கூடிய செவியை கொடுத்திருந்தால் உண்மைகளை அவர்கள் கேட்டறிந்து கொள்வார்கள். ஃபஇன்னஹா லா தஅமல் அப்சார், அவர்களது பார்வைகள் குருடாகவில்லை. வலாக்கின் தஅமல் குலூப் அல்லதி ஃபிஸ் ஸுதூர், அவர்களுடைய நெஞ்சுகளுக்குள் உள்ள இருதயங்கள் தான் அவர்களுக்கு குருடாகிவிடும். அகப்பார்வையற்றவர்களாக இருக்கிறார்கள். கண்கள் நல்லா தான் பார்க்குது, ஆனால் உள்ளங்கள் சிந்திக்க மறுக்கிறது. உங்கள் கண்கள் குருடாகவில்லை, உள்ளங்கள் தான் குருடாகிவிட்டது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். ஃபகம் மின் ஃபாகிதின் லில் பஸர் வ ஹய்யுல் பஸீர், எத்தனையோ கண்களை இழந்த மனிதர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் பார்வையிலே உயிரோடு இருக்கிறார்கள். அவர்களது உள்ளம் உயிரோடு இருக்கிறது. கண்களை இழந்தாலும் கூட அவர்களது பார்வையில் அவர்கள் உயிருள்ளவர்களாக இருக்கிறார்கள். கண் என்பது வெறும் பார்ப்பதல்ல, அது உங்களை சிந்திக்க தூண்ட வேண்டும். மனிதன் பார்வையற்றவனாக, குருடனாக எத்தனையோ மாபெரும் அறிஞர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் கண் பார்வை இல்லை, ஆனால் உள்ளத்தின் வெளிச்சம் இந்த உலகத்தை அவர்களை எட்டி பார்க்க வைத்தது. வகம் மின் ஹாத்தில் பஸர், எத்தனையோ கூர்மையான பார்வை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஹுவ அஅமல் பஸீர், அவன் பார்வையற்ற குருடனாக இருக்கிறான். நல்லா பார்க்கிறான், ஆனா குருடன். வல் முஸ்லிமு மின் ரஹ்மத்தில்லாஹி தஆலா அலை அன்னஹு பிநூரில்லாஹி யுபஸிர், ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையும் அல்லாஹ்வுடைய அருளிலே இருக்கிறான்,
அல்லாஹ்வுடைய வெளிச்சத்தை கொண்டு அவன் பார்க்கிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரரை, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னதாக, இதபுதுலீது பிஹபீபதைஹி, யாருக்கு அல்லாஹ் 2 கண்களை கொண்டு சோதித்து விட்டானோ, யுரீது ஐனைஹி சும்ம சபர், அதிலே அவன் பொறுமையாக இருந்தால், அவ்வல்துஹுல் ஜன்னah, அவனுக்கு சொர்க்கத்தை நான் என்ன செய்வேன், அதற்கு பகரமாக நான் கொடுத்து விடுவேன் என்று அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். கண்ணியமானவர்கள், ஃபகம் மின் ஆலிமின், எத்தனையோ அறிஞர்கள் இருக்கிறார்கள், அவ் காயிதின் அவ் ஆபிதின், எத்தனையோ தலைவர்கள் அடியார்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் தங்கள் கண்களால் பார்க்க முடியாதவர்களாக அவர்கள் இருந்தும் அவர்கள் வழிகாட்டுதலின் கலங்கரை விளக்காகவும் இருளின் ஒளிவிளக்காகவும் தான் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஃபத்தகுல்லாஹ், எனவே அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். ஐயுஹல் முஸ்லிமூன், முஸ்லிம் சமூகமே, வஸ்தஜீபு லிரப்பிக்குமுல் கரீம், உங்கள் ரப்புடைய அழைப்புக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். வஅத்திரு அல்சினத்தக்கும் பித்திக்ரில் ஜமீல், நீங்கள் உங்கள் நாவுகளை அழகான இறை நினைவுகளுடன் உங்கள் நாவுகளை நீங்கள் நறுமணப்படுத்திக் கொள்ளுங்கள். வஅஹ்யூ குலூபக்கும் பித்தஃபக்குரி வத்ததப்புர், உங்கள் சிந்தனைகள் உங்கள் உள்ளங்களையும் நீங்கள் இறை நினைவால் நீங்கள் உயிர்ப்பித்துக் கொள்ளுங்கள் என்பதை இந்த ஹுத்துபாவிலே, ஓமானுடைய இன்றைய ஹுத்துபா மிக அழகாக நமக்கு சொல்கிறது. ஹாதா வஸல்லு வஸல்லிமு அலா இமாமில் முர்சலீன் முஹம்மதினில் ஹாதியல் அமீன் ஃபகத் அமரக்கும் ரப்புக்கும் பிதாலிக ஹீன கால் இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. மீண்டும் ஒரு ஹுத்துபாவில் உங்களை சந்திக்கும் வரை வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.